அனைவருக்கும் வணக்கம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி என்கின்ற பெரிய கடலை நீந்தி கடக்கின்ற அற்புதத்தை செய்கின்ற மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதாவது இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள்தான் பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடக்க முடியும் என்பது இந்த குறளின் பொருள். பிறவி என்கின்ற பெரிய கடலை யாராலும் கடக்க முடியாது என்பதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற, மற்ற மத சம்பந்தமான இலக்கியங்கள் கூறுகின்ற ஒரு விளக்கம். ஆனால் பிறவி என்கின்ற கடலை கடப்பதற்கு இறைவனின் திருவடியை பிடித்து கொண்டால் போதும், நீங்கள் பிறவியாகிய கடலை கடக்க முடியும் என்பதே வள்ளுவர் சொல்கின்ற கருத்து. வள்ளுவர் மிக தெளிவாக சில கருத்துக்களை முன்வைப்பார். அந்த வகையிலே இந்த குறளில் பிறவி என்கின்ற பெரிய கடலை நீந்தி கடப்பதற்கு அவனுடைய திருவடிகளை பற்றி பணிய வேண்டும். அதாவது திருவடிகளை பற்றி பணிவதற்கு அறக்கருத்துக்களையெல்லாம் மனிதன் செய்ய வேண்டும். அற உணர்ச்சி பொங்க வேண்டும். அற உணர்ச்சி இருந்தால்தான் இறைவனின் திருவடியை பற்ற முடியும் என்பது குறிப்பால் உணர்த்துகின்ற செய்தியாகும். எனவே பிறவியாகிய பெரிய கடலை கடக்க ஆசைப்படுபவர்கள் அதற்கு ஏற்ற வண்ணம் வாழ வேண்டும் என்பதே திருக்குறள்.